இப்படிப்பட்ட முதலமைச்சர் இருக்கும்போது நான் மேட்டுக்கு வர்றேன். நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் ஆக போறேன்னு இருக்கான் ஒருத்தன். என்னன்னா அவன் கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்துருச்சாமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டுச்சு. மூதவின் தண்ணி போடுது. முதலமைச்சர் ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சர் சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது? அந்த சீட் என்ன சாதாரண சீட்டாது? அவ எவ்வளவு பெரிய 70 ஆண்டு காலத்துடைய உழைப்பாளி. எத்தனை தலைவர்களோடு சேர்ந்து பாடுபட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் போராட்டம் நடத்தி மக்கள் 5 முறையா வந்து ஆண்ட நாட்டு அந்த 6வது முறை ஆள்ற அளவுக்கு மக்களுக்கு திட்டங்கள் அள்ளி பேச மேதைகள் அவங்கலாம். எவ்வளவு பெரிய தலைவர்கள் அவருங்க. நீ உன் மண்டபத்தில் மட்டும் 2 தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர். நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி. ஆக்கி இல்ல ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி. நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா. என்ன பேச்சு பேசுறீங்க? தனியா போட்டா என்னவெல்லாம் பேசமா? ஒருத்தன் கேட்டாரு என்ன, ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க அவரை எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா? ஒரு மேடையில ஏறினாவே ஸ்டெடியா உன்னால நிக்க முடியலையே. இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா என் வேலை. முதலமைச்சர் மருமகம் சொல்லிட்டு அவங்க 41 சீட் வாங்கிருக்கீங்க. அங்க உனக்கு என்ன முதலமைச்சர் போய் கொடுக்க போறாங்களா? அங்க பெரிய வீராப்பா பேசுன, எவ்வளவு வீராப்பா பேசுற. ஒரு மாதிரி இன்னொரு மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்குது. நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா இன்னும் தேக்கு முக்கா சொல்றாங்க. அந்த கட்சி ஆட்சியில் கூட்டணி சேர்றதுக்கு முன்னால போய் கேட்டிருக்காங்க. பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்கிறாங்க? ஏங்க என்ன யார் கூட கூட்டணி சேர போறீங்க, யார் கூட கூட்டணி சேர போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு உள்ள இந்த பீஸ் உட்கார்ந்து இருக்கு. எது இந்த லூசு சுத்தமா முதலமைச்சர் ஆகும் சொல்லிக்கிட்டு பாருங்க பீஸ். அது உள்ள உட்கார்ந்து இருக்கு. உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான் வெளியே. இல்ல என்னங்க பேச்சுவார்த்தை யார் கூட கூட்டணி சேர போய் கேட்கிறான். அவன் சொல்றான் உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்குன்றான். இன்னொருத்தாங்க வந்தான் உள்ள இருந்து. மறுபடியும் பத்திரிகையாளர் சேர்த்து என்னங்க யார் கூட சேர்ந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்துகிட்டு இருக்கா? இப்பதான் 2வது ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இன்னொருத்த வந்தான். என்னங்க 3வது ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. இன்னும் சேர்றதுக்கு முன்னாலே அது என்னங்க இப்படியே கிட்டத்தட்ட 9 ரவுண்ட தாண்டிட்டாங்க. அப்ப பத்திரிகைக்காரர் ஒருத்தர் கேட்டாரு, ஏப்பா பேச்சுவார்த்தைங்கிறது 3 ரவுண்டு தானே, அது என்ன 9 ரவுண்ட தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டான். அதெல்லாம் நம்ம வழக்கமா சொல்ல முடியாதுங்க பாங்க அப்படின்னு மாதிரி உள்ள போயிட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் நின்று வந்தான். என்னங்க அப்படின்னு அவன் சொன்னா அப்படின்னா பத்திரிகையாளர் கேட்டாரு, பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டாங்க யாரோட கூட்டணி? மொத்தமா பிளாட்டுங்க எல்லாமே 7-8 புல்லு போய்கிட்டு இருக்கு. அந்த ரவுண்ட சொன்னா நீங்க ஒரு ரவுண்ட பேசிக்கிட்டு போங்க. இதுதான் அவங்க ரவுண்டு, வேற எந்த ரவுண்டும் கிடையாது. ஏன்னா மக்கள் நீங்க எல்லாம் என்ன முட்டாளா?